நிச்சயமா பீகார் தேர்தல் தேசிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு பொடியை வேற வச்சுட்டீங்க நீங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கண்ணன், பிரசாந்த் கிஷோர் மட்டுமல்ல, கடந்த முறை பீகார்ல தேர்தல் நடைபெற்ற போது 2020 தேர்தல் நடைபெற்ற போது ஓஐசி அவருடைய கட்சி AIMIM கட்சி இருக்கு இல்லையா, மஜ்லிஸ் பார்ட்டி, இஸ்லாமியர்கள் ஓட்டுகளை பெருமளவு பெருச்சாங்க. அதனால RJDயும் காங்கிரஸும் கடுமையான தோல்வி, பல இடங்கள்ல 2000 ஓட்டு 1000 ஓட்டுல தோற்று போனதுக்கு காரணமே ஓவைசியோட கட்சியும் அதே மாதிரி பகுஜன் சமாஜ் பார்ட்டி அந்த கட்சியும் அங்க இருக்கு. அதையும் மறந்துடக்கூடாது. அவங்க பெரிய ஃபேக்டரி இல்லாட்டியும் ஒரு 5 to 10 தொகுதி வெல்லக்கூடிய அளவுக்கு பலம் சில தொகுதிகளில், சில சட்டமன்ற தொகுதியில் அவங்களுக்கு இருக்கு. எனவே OIC, BSP மற்றும் பிரசாந்த் கிஷோர் இந்த 3 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு கூட்டணிக்கு வீட்டுக்கு அனுப்ப போறாங்க. ஏதோ ஒரு கூட்டணிக்கு அவங்க காலவாரி விட போறாங்க. அது எந்த கூட்டணி, யாரோட வாக்குகளை பிரிக்க போறாங்க என்பதுதான் இந்த தேர்தலுடைய மிகப்பெரிய $1 பில்லியன் கேள்வி. பீகார் மக்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள்? எனவே தற்போது நமது இந்த ஒட்டுமொத்தமா பீகாரை வெல்ல போவது யார்? இந்த சத்தியம் டிவி எக்ஸ்க்ளூசிவ்ல மிக தெளிவாக சொல்ல வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த பீகார் தேர்தல் இதற்கு முன் நடந்த தேர்தலை விட சற்று வித்தியாசமானது. எப்படி என்றால், நிச்சயமாக இந்த தேர்தலிலே கடுமையான போட்டி இருக்க போவது, அதில் மாற்று கருத்தே இல்லை. முதலமைச்சர் தேர்விலே இவர் முந்துகிறார் தேஜஸ்வி யாதவ். ஆனால் ஒட்டுமொத்த கூட்டணி கணக்கு என்பது மிக முக்கியம். இது தனிப்பட்ட முறையில் எடுக்கப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு. கூட்டணி கணக்குகள் மிக மிக முக்கியமானது. எனவே கூட்டணிகள் தான் பீகாரிலே, தமிழகத்தை போல பீகாரிலும் கூட்டணிகள் தான் முடிவு செய்திருக்கின்றன வாக்குகளை பிரிப்பது. இந்த எக்ஸ் ஃபேக்டர், இப்போ பிரசாந்த் கிஷோர் யாரோட வாக்குகளை பிரிக்க போறாருன்னு தெரியல, OIC யாரோட வாக்கு பிரிக்க போறாரு. இந்த முறை எல்லாரும் கன்சாலிடேட் ஓட் ஷோர் என்ற வகையில் ஒரு பிரச்சாரம் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது தங்களுக்கு வெற்றியை தரும்னு காங்கிரஸ் நம்புது, ராஷ்டிரிய ஜனதா தளமும் நம்புது. ஆனா பாஜக இந்த வாக்குறுதிகள் தங்களை காப்பாற்றும் என்று நம்புகிறது. இது அவர்களுக்கு மிக முக்கியமானது. இதனால் நீங்கள் சொன்னது போல பீகார் தேர்தல் வெற்றி அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற 4 சட்டமன்ற மாநில தேர்தல்கள் மட்டுமல்ல, தேசிய அளவிலும் தாக்கத்தை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது என்பதை நீங்க மிக தெளிவாக சொல்லியிருக்கீங்க கரண். எனவே பீகார் தேர்தல் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய $1 பில்லியன் கேள்வி என்பது பல $1 பில்லியன் கேள்வி என்று கூட வைத்துக் கொள்ளலாம். இந்த கேள்விக்கு விடை நவம்பர் 14 தெரிய போகுது. சத்தியம் டிவியில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. உங்களுக்காக பல உடனுக்குடன் தகவல் வரப்போகுது. ஏன்னா இன்னைக்கு இப்போ பார்த்தீங்க, இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி ஆகட்டும், தற்போது CM சீஃப் மினிஸ்டர் ஆக்கக்கூடிய நிதிஷ்குமார் ஆகட்டும், எதிர்கட்சி தலைவர் ராஷ்டிரிய தலைவர் தேஜஸ்வி யாதவ், ராகுல் காந்தி என எல்லோரும் எல்லா இடத்தையும் பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா திடீர்னு போறாரு, நீச்சல் குளத்தில் குதிக்கிறாரு, அந்த குளத்துல கிராம மக்களோட குளத்துல நீச்சல் அடிக்கிறாரு. அந்த காட்சிகள் நமக்கு வந்திருக்கு. அந்த காட்சிகள் இருந்தால் நிச்சயமா நம்முடைய டைரக்டர் ஒளிபரப்பாருன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு இடத்துல போறாரு, மக்களா சேர்ந்து நீச்சல் அடிச்சு அவங்களோட ஒன்னா சேர்ந்து, அதாவது தங்கள் ஊர் தங்கள் பக்கத்து வீட்டு பையன் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகின்ற முயற்சியில ராகுல் காந்தி இருக்கிறார் பார்க்க முடிகிறது. மக்களின் அவருக்கு ஒரு நல்ல வரவேற்பும் இதற்கு கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. இது ஆனா இந்த அளவுக்கு அந்த வாக்குகள் அவருக்கு விழுமா என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கு. உங்கள் பார்வையில முடிவு கருத்தா நான் எதிர்பார்க்கிறேன். இதை ஒட்டுமொத்த பார்வையில் பீகார் தேர்தல், இப்ப ராகுலுடைய இந்த பிரச்சார யுக்தி வெறும் பொதுக்கூட்டங்கள் மட்டுமில்லாமல் இது போன்ற மக்களின் மிகவும் நெருக்கமாக செல்வது ஒரு தேர்தல் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? நிச்சயமா அந்த மக்கள் மத்தியில அது நம்மோடு இணைந்து இருக்கிறார், எளிமையா இருக்கிறார் என்ற மாற்றத்தை ஏற்படுத்தும். இருந்த போதிலும் பீகார் மாநிலத்தில் தொங்கு சட்டமன்றமா, தேஜஸ்வியை முதலமைச்சராக்கும் ஆட்சி மாற்றமா, அல்லது மீண்டும் 1/4 நூற்றாண்டு முதலமைச்சர் பதவியை நோக்கி நிதிஷ்குமார் செல்வாரா, இல்லை என்றால் அங்கு மிகப்பெரிய குழப்பத்தோடு இந்த தேர்தல் முடிவுகள் யாருக்கும் பெரும்பான்மை இல்லாமல் வருமா என்ற பல்வேறு கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. ராகுல் காந்தியின் பிரச்சாரம் கடந்த முறையை விட இந்த முறை கடுமையான வீச்சோடு அந்த ஓட்சோர் பிரச்சாரம் பேரணியாக இருக்கட்டும், அல்லது இந்த குளத்தில் மக்களோடு இணைந்து மீன்பிடித்து நீச்சல் அடிக்கக்கூடிய அந்த பிரச்சார வியூகமாக இருக்கட்டும், இவை எல்லாமே அந்த மக்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஜெயபிரகாஷ் நாராயணன், ராம் மனோகர் லோகியா, ஜார்ஜ் பெர்னாண்டஸ் உள்ளிட்ட பெரிய தலைவர்கள் தோன்றிய அந்த பீகார் மண்ணில் வாக்காளர்களும் மிகுந்த விழிப்புணர்வோடு இந்த தேர்தலில் வாக்களித்து அவர்களுக்கான நல்லாட்சியை தேர்ந்தெடுப்பார்கள் என நான் நம்புவோம். சமூக நிச்சயமாக நன்றி கண்ணன்.